வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபார்காம் சரணாரவிந்தாभ्यां நமः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திர துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான மாபெரும் சரித்திரமானது தினந்தோறும் ராமாயணத்தில் உள்ள காண்டங்கள், அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த ராமாயணம் என்னும் பதிவினை பெருவிடப்பட்டு வருகின்றோம். ஆகவே அனைவரும் இந்த ராமாயணங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு முதல் அடிப்படை, முதல் படிக்கட்டுகை தான். இதை நம்ம சரியாக ஸ்திரமாக பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே மிக மிக க்ஷேமமாக இருக்கும். இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் திருத்தீய சர்க்கமானது 3. விராத பிரகாரகா, அதாவது ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், அரக்கன் விராதனை தாக்குதல் பண்ணாராம் அப்படின்ற தலைப்பிலையும், சதுர்த்த சர்க்கமானது 4. விராத நிகணனம், அதாவது ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், அரக்கன் விராதனுக்கு நற்கதி அளித்தாராம், சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சாராம். ஆகிய 2 தலைப்புகளிலே இன்றைய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரசத்ருகண அனுமத்சவேர ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகான் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தைவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यः நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரசத்ருகணானும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் திருத்தீய சர்க்கமானது 3. விராத பிரகாரகா, ஸ்ரீ ராமபிரான் அரக்கன் விராதனை தாக்கினாராம். அதோ வாச்ச புனர்வாக்கியம் விராத பூரயன்வனம் ஆத்மானம் பிருச்சதே ப்ரூதம் கௌயுவாம் கமேஷ்யதः. அப்போது அந்த தண்டகாரண்யத்தில் காட்டில் எதிரொலிய உண்டாகக்கூடிய ரொம்பவும் பிரமாதமான பெரும் குரலில் அரக்கன் விராதன் ஸ்ரீ ராமபிரானை பார்த்து கேட்டானான். என்ன கேட்டான் அப்படின்னா, உங்களை பற்றி தான் நான் கேட்குறேனே, எனக்கு நீங்கள் பதிலே சொல்ல மாட்டேன்றீங்களே, நீங்கள் யார், நீங்கள் எங்கே தான் போய் கொண்டிருக்கீங்க அப்படின்னு அரக்கன் கேட்டாராம். ஸ்ரீ ராமபிரானை பார்த்து தம் உவாச ததோ ராமோ ராட்சசம் ஜ்வலிதானனம் பிருச்சந்தம் சும் அஹாதேஜா இக்ஷ்வாகு குலமாத்மனः. இந்த அரக்கன் சொன்னதை கேட்ட உடனே ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், நெருப்பு போல பற்றி எரியக்கூடிய முகத்தை உடைய அரக்கன் விராதனை பார்த்து, மகா தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான், நாங்கள் இக்ஷ்வாகு குல வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாராம்.
க்ஷத்ரியோ விருத்த சம்பன்னோ வித்தினோ வனகோச்சரோ त्वां तो वेदितुं इच्छाव கஸ்துவம் சரசி தண்டகான. ராமபிரான் சொல்கிறார், அரக்கன் கேட்டுக்க, நாங்கள் வந்து க்ஷத்ரியர்கள், நன்னடத்தை உள்ளவர்கள். நாங்கள் வந்து இப்போ தற்சமயத்துக்கு வந்து காட்டில் வந்து வசித்து கொண்டிருக்கோம். உன்னை பற்றியும் நாங்கள் வந்து நன்னாவே தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறோம். இந்த தண்டகவனத்தில் வந்து சுற்றி திரியக்கூடிய அரக்கனாகப்பட்டவன் நீ யார் அப்படின்னுட்டு ஸ்ரீ ராமபிரான் கேட்டாராம். அரக்கன் கிட்டக தமோ தம் உவாச்ச விராதஸ்தோ ராமம் சத்ய பராக்கிரமம் அந்த வக்ஷ்யாமி தே ராஜன் நிபோத மம ராகவா. சத்தியத்திலேயே பராக்கிரமமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை பார்த்து அரக்கன் வந்து விராதன் சொன்னானா, ராகவ மன்னரே, நான் இப்போ சொல்கிறத வந்து நீங்கள் வந்து ரொம்பவும் கவனமாக கேளுங்க அப்படின்னாராம் அரக்கன் விராதன். புத்திர கிலச்சவஸ்யாகம் மம மாதா சதகிருதா விராத இதி மாமாஹோ பிருத்திவ்யாம் சர்வராட்சசாக. நான் வந்து அரக்கன் சொல்கிறார், விராதன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னாக்கா, ராமபிரான் கேட்டுக்க, நான் வந்து ஜவன் என்பவருடைய மைந்தன். என்னுடைய தந்தையாகப்பட்டவர் ஜவன். என்னுடைய தாய் வந்து சதகிருதை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரக்கர்கள்லாம் என்னை வந்து விராதன் அப்படின்னுட்டு என் பேர் சொல்லி அழைப்பா அப்படின்னாராம் அரக்கன் விராதன். தபசாச்சாரிவே பிராப்தா பிராமணோ ஹி பிரசாதஜா சஸ்திரேணாவத்யதா லோகே அச்சேத்யவேத்ய துவமேவ ச. நான் வந்து அரக்கன் சொல்கிறார் ராமபிரான் கிட்டக்க, நான் வந்து தவம் செஞ்சு பிரம்மா கிட்ட வந்து அருளை வந்து பெற்றிருக்கேன். என்ன வரும் அப்படின்னாக்கா, உலகத்தில் வந்து யாரும் வந்து என்னை வந்து ஆயுதத்தால் என்னோட உயிரை வந்து பறிக்க முடியாது. என்னை வெட்டி போடவோ பிளந்து போடவோ கண்டிப்பாக யாராலையும் முடியாது அப்படின்ற வரத்தை வந்து நான் பிரம்மா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அரக்கன் விராதன் ராமபிரான் கிட்டக்க. ஓ சுரஜ பிரமதாம் மேனாம் அனவேக்ஷோ யதாகதம் துவராமாணோ பலாயேதாம் நவாம் ஜீவிதம் ஆததே. அதனால அரக்கன் சொல்கிறான் ராமபிரானை பார்த்து, இந்த பெண்ணை வந்து நீங்கள் வந்து திரும்பவும் அடையணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து நீங்கள் வந்து திறந்துட்டு இவளை இங்கேயே விட்டுட்டு வந்தபடியே நீங்கள் 2 பேரும் வேகமாக ஓடி போயிடுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நான் வந்து உங்களோட உயிரை வந்து பறிக்காமல் விட்டுடுவேன் அப்படின்னு அரக்கன் விராதன் ராமபிரான் கேட்டுக்க. தம் ராம பிரத்யுவாச்சேதம் கோப சம்ரக்தலோச்சனா ராட்சதம் விக்ருதாகாரம் விராதம் பாபச்சேதசம். தீய எண்ணங்களை கொண்ட படைத்தவனும் விகாரமான உருவம் உள்ளவனுமான அரக்கன் விராதனை பார்த்து ஸ்ரீ ராமபிரான் வந்து என்ன சொன்னான்னா, அப்போ வந்து ரொம்பவும் கோபத்தில் இருந்தாராம். ராமபிரானோட கண்கள்லாம் அப்படியே கோபப்பழ மாதிரி செவந்து போயிடுத்தான். செவந்து போயிட்டு ராமபிரான் வந்து அரக்கனை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, க்ஷுத்ர திக்வாந்தோ ஈனார்த்தம் மிருத்யும் அன்வேஷசே த்ருவம் ரணே சம்பிராப்ஸ்யசே திஷ்டா நமே ஜீவன் கவேஷ்யசி. ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், அரக்கனை பார்த்து சொன்னாராம், அட அல்பத்துக்கு இருக்கக்கூடியவனே, அற்ப பதரே, நீ வந்து அழிஞ்சு போவதற்காக நீ வந்து காலனை வந்து நீ வந்து பண்ண தேடிக்கொண்டிருக்க. அதுதான் உண்மை. என்னோட வந்து நீ செய்யக்கூடிய இந்த போரில் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக நீ வந்து காலனை வந்து அடைவது நிச்சயம்.
நகராத, எங்கேயும் நீ நகரக்கூடாது, உன் மாய வழியெல்லாம் நீ காட்டக்கூடாது, அங்கேயே நிற்கணும். என்னோட கண்ணில் வந்து பட்ட பின்னால நீ வந்து உயிரோட திரும்பி எங்குமே சொல்ல முடியாது அப்படின்னாராம் ராமபிரான். ததா சஜ்ஜம் தனு கிருத்வா ராம சுனீசிதாஞ்சராணே சலீக்ரம் அபிசுந்தாய ராட்சதம் ஜகானஹ. உடனே ராமபிரான் என்ன பண்ணாராம், வில்லுல வந்து நாணை ஏற்று மிகவும் கூர்மையான பானங்கள் எல்லாம் அதில் தொடுத்தாராம். வெகு வேகமாக அரக்கன் மேலே வீசினாராம். இந்த பானங்கள்லாம் போன வேகத்தை பார்த்தா அடடா என்ன வேகம்! 180 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டரில் வந்து ஒரு ரயிலானது வேகமாக போகும்போது எவ்வளோ வேகம் இருக்கும், அதை விட வேகமாக போச்சான் அம்பெல்லாம். தனுஷாஜ குணவத சப்த பாணான் முமோச்சஹ ருக்மா புங்கான் மகாவேகான் சுபர்ணாநில துல்யகானே. இந்த ராமபிரான் வந்து விட்ட அம்பானது எப்படி செய்யப்பட்டிருந்ததுன்னா, தங்கத்தாலான இறகுகள் பொருத்தப்பட்டிருந்ததான் அந்த பணனங்களில். கருடன் மற்றும் ஆயுதேவனுக்கு நேராக மகாவேகம் கொண்ட இருக்கக்கூடிய 7 பானங்களை நானேற்றி வில்லிலேருந்து அரக்கனை பார்த்து அந்த அம்பை வந்து எய்தினாராம் ராமபிரான். தனுஷ தே சரீரம் விராதஸ்ய வித்வா வைகினவாசதः நிவேடோ சோனிதாதிக்தா தரண்யாம் பாவகோபமாக. நெருப்பை போன்ற அந்த பானங்கள்லாம் அவ்வளோ பிரமாதமாக ஜொலிச்சிருந்ததான். மயிலேறிய கட்டப்பட்டவைகளுமான இந்த பானங்கள் விராதனுடைய உடலை வந்து தொலைச்சுட்டு ரத்தம் சொட்ட சொட்ட பூமியில் வந்து விழுந்துதான் இந்த பானங்கள்லாம். சா வித்வான்யஸ்ய வைதேகீம் சூலம் புத்தியம் யராட்சசா அப்யத்ர வத்சு சம்கிருத்தா ததா ராமம் சலக்ஷணம். காயமடைந்த அந்த அரக்கன் வந்து சீதா பிராட்டியாரை விட்டுட்டு சூலத்தை வந்து அவன் கையில் இருந்த சூலத்தை வந்து உயர தூக்கி பிடிச்சுட்டு ரொம்பவும் கோபம் கொண்டவனாக ராமலக்ஷ்மணர் ஸ்ரீ ராமபிரான் எதிரையும் லக்ஷ்மண பெருமாள் எதிரையும் ஓடி வந்தானாம். அரக்கன் விராதன் சாவினஜ்ய மகாநாதம் சூலம் சக்ரத்வஜோபமம் பிரகிருக்யா சோபத ததா யாத்தானன இவாந்தகா. அப்போ என்ன ஆச்சுன்னாக்க, இந்த விராதன் அரக்கன் இருக்கானே அவன் வந்து இந்திரனுடைய துஜம் போன்ற வலிமையும் நீளமுடைய சூலத்தை வந்து கையில் வந்து ஏந்தி கொண்டு உரக்க கூச்சல் போட்டுண்டு திறந்த வாயுடன் எப்படி இருக்குன்னாக்கா, அந்த அரக்கனை பார்க்கறதுக்கு ராமபிரானுக்கு திறந்த வாயோட யமன் போல அவன் வந்து தோன்றினானாம் ராமபிரானுக்கும் லக்ஷ்மண பெருமாளுக்கும். அதாதோ பிராதரோதிதம் சரவர்ஷம் வருஷது விராதே ராட்சசே தஸ்மே காலாந்தகயம் ஓபமே. அதாவது பிரளய காலத்தில் வந்து எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய யமனை போல ஓடி வரக்கூடிய அந்த அரக்கன் வந்து விராதனின் மேலே ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மண பெருமாளும் சகோதரர்கள் இருவரும் என்ன பண்ணாலாம், ஜொலிக்கின்ற பானங்களை வந்து கொஞ்சம் கூட இடைவிடாம சரமாரியா அவன் மேலே செலுத்தினாலாம். சா பிரகஸ்ய மகாரௌத்ர ஸ்தித்வா ஜுரும்பத ராட்சசா ஜுரும்பமானஸ்ய தேபானா காயான்யஸ்வே துராசுகாः.
மகா கொடியவனாக இருக்கக்கூடிய அந்த விராதன் அரக்கன் கொஞ்சம் கூட அச்சமே படாம அஞ்சாம அப்படியே நின்றுட்டே இருந்தானா. சிரிச்சுண்டு வேற இருந்தானா. உடலை இந்த பக்கமும் அந்த பக்கமும் நெட்டி முறிச்சானா. நெட்டி முறிச்ச உடனே அவன் சரீரத்தில் இருந்த பானங்கள் எல்லாமே என்னாச்சான், மொத்தமே வேகமாக கீழே உதிர்ந்து விழுந்துதான். பானங்கள்லாம் உதிர்ந்து விழுந்துதான். சத்து பரதானேன பிராணான் சம்ருத்திய ராட்சசः வியாத சூலம் உத்தம்ய ராகவா அபியதாவதா. அப்ப அந்த அரக்கன் விராதன் என்ன சொன்னான்னாக்க, தான் பெற்றிருந்த வரங்களின் பயனாக இந்த அரக்கனாகிய விராதன் தன்னோட உயிரை விடாம நிலை நிறுத்தி கொண்டு சூலத்தை உயர பிடித்து கொண்டு ராமபிரானையும் லக்ஷ்மண பெருமானையும் நோக்கி ஓடி வந்தானா வேகமா அரக்கன். தச்சோலம் வஜ்ரசங்காசம் ககனே ஜுவல நோபமம் துவாபியாம் சிச்சேத பாணாபியாம் ராம சஸ்திர பிரதாம்பரஹ. வஜ்ராயுதம் போலையும் அக்னியை போலவும் ஆகாயத்தில் ஒளி வீசு கொண்டு விளங்கிய அந்த சூலத்தை ராமபிரான் என்ன பண்ணாராம், 1000 தாங்குவர்களுக்கு தலைமையாக இருக்கக்கூடியவர் அவர் தான், ராமபிரான் தான். ஏன்னா சாக்கா சிவன் நாராயணன் தான். அவர் என்ன பண்ணாலும் 2 பானங்களால் அந்த சூலத்தை தகர்த்து எரிஞ்சாராம். தௌ கர்கோ க்ஷிப்ரம் உத்தம்ய தத்ராம விசிக சின்னம் சூலம் தஸ்ய கிராத்வே பவாதா சனினா சின்னம் மேரோரிவ சிலாதலம். ராமபிரான் எய்த பானங்களால் இந்த சூலமானது 2 துண்டா இல்லை, பலவிதமான துண்டுகளாக சிதைக்கப்பட்டு என்ன ஆச்சுன்னாக்கா, அது எப்படி இருந்ததுன்னா, மேருமலையின் மேல பெரும் பாறை, அதாவது மேருமலையில் மோதித்தனாக்கா அதில் ஒரு பெரும் பாறையானது எப்படி கீழே விழுவோ அந்த மாதிரி மொத்தமும் சுக்குனுகரா கீழே விழுந்துதான் அந்த சூலமானது. தோ கர்கோ க்ஷிப்ரம் உத்தம்ய கிருஷ்ண சர்போ மமோ சுபோ துர்ன மாபதஸ்தஸ்ய ததா பிராஹரதாம் பலாத். உடனே ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மண பெருமாளும் 2 பேரும் கருணாகத்தை போன்ற சிறந்த கத்திகளை உயர்த்தி தூக்கி கொண்டு தங்கள் மேல வேகமாக பாய்ந்து வரக்கூடிய அவனை பவலமா தாக்கினாலாம் ராமபிரானும் லக்ஷ்மண பெருமாளும். சாவத்யமான சுப்ரசம் பாகுபியாம் பதேபியதோ அப்ரகவ்யோ நரோ வியாகிரோ ரௌத்ர பிரசாதாதும் ஐச்சதா. கொடியவனான அந்த அரக்கன் என்ன பண்ணான்னா, ரொம்பவும் புண்பட்டவனாக எதுக்குமே அசைஞ்சு கொடுக்காத புருஷோத்தமர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மண பெருமாளையும் தன்னோட 2 கையாலையும் தூக்கி கொண்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அவன் புறப்பட்டானாம். அரக்கன் விராதன் தோளில் தூக்கி வச்சுட்டான். வலது தோளில் ராமபிரானையும் இடது தோளில் லக்ஷ்மண பெருமாளையும் வச்சுட்டான். தஸ்யாபிராயமாஜ்ஞாய ராமோ லக்ஷ்மணம் பிரவீத் வகஸ்த்வயா மலம்
தாவத் பதானேன தூ ராட்சசா. அவனுடைய எண்ணத்தை வந்து புரிஞ்சு கொண்ட ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்ட சொன்னாராம், அரக்கன் வந்து இந்த வழியே தான் நம்மளை வந்து சுமந்து செல்றது ரொம்பவும் சரியான பாதை தான் இது அப்படின்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக. யதா சேச்சதி சௌமித்ரே ததா வகது ராட்சசா அயமேவ ஏன பந்தா ஏன யாதி நிசாச்சரா. லக்ஷ்மணா, அந்த அரக்கன் இருக்கான விராதன் விருப்பம் உள்ள தொலைவுக்கு நம்ம வந்து சுமந்து செல்லட்டோம். ஏன்னா இந்த அரக்கன் வந்து சென்றிருக்கக்கூடிய இந்த பாதை தான் நாம் செல்ல வேண்டிய பாதையாகும். நமக்கு கைகாலெலாம் வலிக்காது. அதனால அவன் தோளில் தூக்கிட்டு போட்டோம், எவ்வளோ தூரம் போகிறானோ போகட்டும் அப்படின்னாராம் ராமபிரான் லக்ஷ்மண பெருமாள்கிட்ட. சதோ ஸ்வபால வீரியேனா சம்புத்தே உட்சிப்ய நிசாச்சரः பாலாவிவ ஸ்கந்தகதோ சகாராதிப லோத்ததः. அந்த ராட்சசன் இருக்கானே, ராட்சசனுக்கெல்லாம் இராச்சுரின்னு ஒரு பேர் உண்டு. தன்னோட பல பராக்கிரமத்தால் ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் சின்ன குழந்தைய தூக்குவது போல தூக்கி தன் தோல் மேல வச்சுட்டு அவன் வந்து நடக்க புறப்பட்டானாம். தாவரோப்ய தத ஸ்கந்தம் ராகவோ ரஜனீச்சரா யாதோ நினதன் கோரம் ஜகாம் அபிமுகோவனம். இந்த அரக்கன் என்ன பண்ணான்னாக்கா ராமலக்ஷ்மணன் ரெண்டு பேரையும் தோளில் சுமந்து கொண்டு இந்த விராதம் வந்து ரொம்பவும் மிகவும் பயங்கரமான கூச்சல் போட்டுக்கொண்டு அந்த காட்டை நோக்கி நடந்து போனானாம் அரக்கன் விராதன். வனம் மகாமேகனிபம் பிரவிட்டோ துர்மேர் அகத்வேர் விவிதைருபேதம் நானாவிதை பக்ஷி சதைர் விசித்திரம் சிவாயுதம் வியாலம் மிருகைர் விகீர்ணம். இது எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, அவன் வந்து ஒரு ஆகாயத்தை வந்து கருப்பாக இருக்கக்கூடிய மேகம் எப்படி வந்து ஆகாயத்தை மறைச்சின்னா இருளானது சூழ்ந்துடும். அந்த மாதிரி இப்போ இந்த காட்டில் வந்து பல வகையான மாபெரும் மரங்கள் வந்து அடர்ந்திருக்கக்கூடியதும், பல வகையான ஏராளமான பறவைகளால் சூழப்பட்டதும், நரிகள் வந்து ஏகப்பட்டது இருந்ததான் அந்த காட்டில். கொடிய விலங்குகள் சுற்றி திரிவதுமான அந்த காட்டுப்பகுதிக்குள்ள இந்த விராதன் ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மண பெருமாளையும் தோளில் வைத்து கொண்டு உள்ளே வந்து நுழைஞ்சானா, அந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சானா. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே திருத்தீய சர்க்கः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 3வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 4th சர்க்கः சர்க்கமானது 4. விராத நிகரணம். ஸ்ரீ ராமபிரான் அரக்கன் விராதனுக்கு மோட்சத்தை கொடுத்தாராம், நற்கதி அளிச்சாராம். மானோ தோ திருஷ்டுவா வைதேகி ராமலக்ஷ்மணோ உச்சைஸ்வரேண சுக்ரோச பிரகிருத்ய சுபுஜாபுஜோ. ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் தூக்கி தன்னோட தோளில் வச்சுட்டு போகக்கூடிய அரக்கனை பார்த்த அழகிய கைகளை உடைய சீதா பிராட்டியார் வைதேகி என்ன பண்ணாலாம், தன்னோட 2 கையையும் மேலே உயர்த்தி கொண்டு பெரும் குரலில் வந்து அழ ஆரம்பித்தாளாம். ஏஷத சரதி ராம சத்யவாஞ்சலீல சீலவான் சுச்சிகி
ரக்ஷசா ரௌத்ரரூபேண ஹிரியதே சகலக்ஷ்மணः. தசரதகுமாரனாக இருக்கக்கூடிய இந்த ராமபிரான் சத்தியம் தவறாதவர், நல்லொழுக்கம் உடையவர், ரொம்பவும் சுத்தமானவர், பயங்கரமான உருவம் கொண்ட இந்த விராதன் அப்படின்ற அரக்கனால தன்னுடைய தம்பியான லக்ஷ்மணனோடு கூட இந்த அரக்கனானவன் எடுத்து செல்லப்படுறானே அப்படின்னு புலம்பினாளாம் சீதா பிராட்டியார். மாம்பிருகா பக்ஷயிஷ்யந்தி சார்தூலா பிபீனஸ்ததா மாம் ஹரோ சுருஜ்ய காகுஸ்தோ நமஸ்தே ராட்சசோத்தமா. அவ சீதா பிராட்டியார் பிரார்த்தனை பண்றாளாம். என்ன பிரார்த்தனை பண்றா அப்படின்னா, அரக்கர் பெருமானே உனக்கு நமஸ்காரம், இந்த காகுத்தர்களை விட்டு விட்டு என்னை தூக்கிட்டு போயிடுவா. தனியாக இந்த காட்டில் நிற்கக்கூடிய என்னை சென்னாய்களும் புலிகளும் சுருக்கைகளும் கண்டிப்பா என்ன அது சாப்பிட்டு போறது, அது நிச்சயம் அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். தஸ்யாஸ்தத்வசனம் ஸ்ருத்வா வைதேகியா ராமலக்ஷ்மணோ வேகம் பிரசக்ர துர்வீரோ வதே தஸ்ய துராத்மனः. சீதா பிராட்டியாரோட புலம்பலை கேட்ட மகாவீரர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் அந்த விராதன் அப்படின்ற அரக்கன் துஷ்டனை கொலை செய்வதில் வேகம் காட்டினாலாம். தஸ்ய ரௌத்ரஸ்ய சௌமித்ரேர் பாவும் ஸ்வயம் பவஞ்சஹா ராமஸ்தோ தட்சிணம் பாவும் தரசா தஸ்ய ரக்ஷசஹ. அப்ப என்னன்னாக்கா, சுமித்ரையினுடைய புலவனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் அந்த கொடிய அரக்கனாக இருக்கக்கூடிய விராதனுடைய இடது கையை வெட்டி தள்ளினானாம். அதே மாதிரி இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய சாட்சாத் ஸ்ரீ ராமபிரான் அந்த அரக்கன் விராதனுடைய வலது கையை வெட்டி தள்ளினாராம். சாபக்னபாஹோ சம்விக்னோ நிபாதாசு ராட்சசः துரண்யாம் ஏகசங்காசோ வஜ்ரா பின்ன இவாச்சலः. அப்ப அந்த அரக்கன் எப்படி இருந்தா பார்க்கறதுக்கு அப்படின்னா, கைகளை இழந்த அந்த அரக்கன் மேகம் போல் கரு நிறம் கொண்ட அந்த அரக்கனானவன் மனம் கலங்கி வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட பெரிய மலையை போல தரையில விழுந்தானாம் அரக்கன் விராதன். முஷ்டி பத்பி சூதன் எந்தோ ராட்சசம் உத்யம் யோத்யம்ய சாப்யேனம் தண்டிலே நிஷ்பிபேஷது. அப்ப ராமபிரானும் லக்ஷ்மணனும் என்ன பண்ணாலும் அந்த அரக்கனை இந்த முழங்கை முட்டி இருக்கணும், இந்த முழங்கை முட்டிகளாலும் முழங்கால் முட்டியாலும் காலாலையும் தாக்கி மேலே மேலே தூக்கி போட்டு கீழே கீழே அவன் விழறானாம். கீழே கீழே விழும்போது அவனை நசுக்கினாலாம். ரெண்டு பேரும் காலாலேயே நசுக்கினாலாம் அந்த அரக்கன் விராதனை. சாவித்வோ பகுபீர்பாணே கத்காभ्यां च பரீட்சதः நிஷ்பீஷ்டோ புகுதா பூமௌ நமாமார சராட்சசः. சாவித்வோ பகுபீர்பாணைः கத்காभ्यां च பரீட்சதः நிஷ்பீஷ்டோ புகுதோ பூமௌ நாமமாரச ராட்சசா. அநேக பானங்களால் காயப்படுத்தப்பட்டோம், கத்திகளால் வெட்டப்பட்டோம், பூமியில் அவன் பல முறை பல தடவை அவனுடைய சரீரத்தை தேய்ச்சும் கூட
அந்த அரக்கன் விதாரனுடைய உயிரானது அவன் உயிரையே விடவே இல்லையாம். தம் பிரேட்சராம சுஷம் அவத்யம் அச்சலோபமம் பேஷ்வ பயத ஸ்ரீமான் இதம் வச்சனம் அப்ரவீத். மலையை போல பெரும் உடலை கொண்ட இந்த அரக்கன் இவனை எந்த வழியாலும் கொல்ல முடியாது அப்படின்றத ராமபிரான் தெரிஞ்சுட்டு துன்பம் நேருகையில் துயரையும் துடைக்கக்கூடிய துன்பம் ஒருத்தருக்கு வருது, அந்த துன்பத்தை கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு ஒரு இதுவாக சொல்கிறோம் பார்த்தீங்களா, இன்பமான வார்த்தை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்வனாகிய ராமபிரான் லக்ஷ்மணனை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, தபசா புருஷோ வியாக்ர ராட்சசோயம் ந சக்யதே சஸ்திரேண யுதி நிர்ஜேதும் ராட்சசம் நாவஹே. தம்பி லக்ஷ்மணா, இந்த அரக்கம் பெற்றுள்ள தவ ஆற்றலானது போரில் அஸ்திரங்களால் இவனை கண்டிப்பாக வெற்றி கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்கு அவன் மகிமை பெற்றிருக்கான். அதனால இவனை கொல்லக்கூடிய முயற்சியை நாம் விட்டுடுவோம். அரக்கர்களுக்கெல்லாம் இறந்த உள்ள பள்ளத்தில் தான் புதைப்பான். அதனால உடனே ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி இந்த அரக்கனை அதில் புதைச்சிடுவோம் அப்படின்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக்க. குஞ்சரஸ்யேவ ரௌத்ரஸ்ய ராட்சசஸ்யாஸ்ய லக்ஷ்மணா வனேஸ்மேசும் அகஸ்வப்ரம் கண்யதாம் ரௌத்ர கர்மணா. ராமபிரான் சொல்றா, லக்ஷ்மணா, யானையை போல பேரு உடல் படைத்தவனா கொடுமைக்காரனும் பயங்கர செயல்களை எல்லாம் செய்யக்கூடியவனுமான இந்த அரக்கனுக்காக இந்த காட்டில் மிகப்பெரிய பள்ளம் உடனேயே நீ அதை தோண்டி எடுக்கணும் அப்படின்னுட்டு ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணனுக்கு உத்தரவு போட்டாராம். ஏத்துத்வா லக்ஷ்மணம் ராம பிரதர கன்யதாம் இதே தஸ்தோ விராதமாக்ரம்ய கண்டே பாதேன வீரியமான. இந்த மாதிரி பள்ளம் தோடுபடியாக லக்ஷ்மணன் கட்டக ஸ்ரீ ராமபிரான் சொல்லிட்டு மகாபலம் பொருந்திய ராமபிரான் விராதனுடைய கழுத்தில் தன் காலை வச்சு அழுத்தி கொண்டு நின்றுந்தாராம். ராகவே நோக்தம் ராட்சச பிரசிரிதம் வச்சः இதம் பிரவோச்சகஸ்தம் விராத புருஷர்ஷபம். அப்போ ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவினால சொல்லப்பட்ட வார்த்தைகளெல்லாம் சொற்களெல்லாம் கேட்ட இந்த அரக்கன் விராதன் புருஷோத்தமராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் காகுத்தரை பார்த்து வணக்கத்தோடு தெரிவித்து கொண்டான். என்ன தெரிவித்து கொண்டான் அப்படின்னா, அதோஹம் புருஷௌ வியாக்ர சக்ர துல்ய பலேனவை மயா து பூர்வம் தொம் மோகஞாத புருஷர்ஷபா. அரக்கன் விராதன் சொல்றான், புலிநகர் ஆண்மையாளரே ராமபிரானை பார்த்து சொல்றார், நீங்க ஆண்களுக்கே புலி போன்றவர். நீங்க இந்திரனுக்கு ஒப்பான உங்களுடைய ஆற்றலானது உள்ளது. உங்களால் நான் இப்போ வீழ்த்தப்பட்டிருக்கேன். உத்தமரே, மனமயக்கத்தில் இருந்த எனக்கு முன்னரே நீங்க ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றத நான் அறிந்து கொள்ளலையே. என் மதியானது என்னை மயக்கிடுத்தே.
அப்படியேனாராம் அரக்கன் விராதன். கௌசல்யா பிரஜாதாத ராமஸ்வம் விதுதோமயா வைதேகி ச மகாபாகா லக்ஷ்மணஸ்ய மகாயசாக. இந்த அரக்கன் விராதன் சொல்றான் ராமபிரானை பார்த்து, நீங்க உலகத்துக்கே நாயகர் ராமபிரானே, நீங்க கோசலாதேவியினுடைய திருக்குமாரர் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். பெரும் பேரு பெற்ற உங்க பக்கத்தில் நிற்கிறாளே உங்க தர்மபத்தினி மகா பதிவிரத்தை, இவா யாருன்னா விஜேக மன்னர் ஜனக மகாராஜனுடைய புத்திரி அப்படின்றதையும் நான் புரிஞ்சுட்டேன். உங்க தம்பி இருக்காரு உங்க பக்கத்தில் நிற்கிறாரு, இவர் அழியா புகழ்பெற்ற லக்ஷ்மணன் அப்படிங்கிறதையும் என்னோட ஞானத்தில் நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு நானாம் அரக்கன் விராதன். அபேசாபாதகம் கோரம் கோராம் பிரவேஷ்டோ ராட்சசியும் தனும் தும்போருநாம கந்தர்வா சத்தோ வைஸ்ரவணேனஹ. அப்ப விராதன் சொல்றார், என்னோட பேர் தும்புருன்னு பேரு. இந்த அரக்கன் விராதனோட பேர் என்ன பேரு? உண்மையான பேரு தும்புரு. பெயர் கொண்ட கந்தர்வன் தான் நான் ஒரு சாபம் அதனுடைய விளைவாக பயங்கரமான அரக்க உடலை நான் பெற்றிருக்கேன். நான் சபிக்கப்பட்டது யாரால அப்படின்னா இந்திரனால நான் சபிக்கப்பட்டேன். பிரசாத்யமானஸ்ய மயா சோ அப்ரவீன் மாயசாஹ யதா தாசரதி ராமஸ்வாம் வஜேஷ்யதி சம்யுகே ததா பிரகிருதி பவான் ஸ்வர்க்கம் கவேஷ்யதி இதே வை சரவணோ ராஜா பிரம்பாசக்தம் புராணக அனுபஸ்தேயம் மானோ மாம் சம்க்ருத்வா யாஜஹாரஹ தவ பிரசாதான் முக்தோ அகம் அபீசாபாத் சுதாருணாத். அரக்கன் விதாரன் என்ன பண்ணார் அப்படின்னா ராமபிரான் கிட்டக சொல்றார், பெரும் புகழ் பெற்றவரான இந்திரனை நான் அவர் சாபம் கொடுத்த உடனே மனமுருகி வேண்டி கேட்டுட்டேன். அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தசரத குமாரான ராமபிரான் உன்னை போர்ல எப்போ வெல்றாரோ அப்ப நீ உன்னோட சொந்த உடலை பெற்று தேவலோகத்துக்கு வந்துருவ அப்படின்னு எனக்கு வரம் கொடுத்தார். முன்னால ஒரு சமயத்தில் எனக்கு ஏன் இந்த சாபம் வந்தது அப்படின்னா, முன்னால ஒரு சமயத்தில் நான் ரம்பை கிட்டக்க மோகம் கொண்டு இருந்த வேலையில் அவருக்கு நான் மடிப்பு கொடுக்கல. இந்திரனுக்கு நான் ரம்ப கிட்ட நான் மோகத்தில் இருந்ததுனால இந்திரனுக்கு நான் மதிப்பு கொடுக்கல. அந்த மதிப்பு கொடுக்காததுனால கோபம் கொண்ட இந்திரன் என்னை சபிச்சு சாபம் கொடுத்தார். அதுக்கு பின்னால என்ன பண்ணார் அப்படின்னா, அதை நீங்கக்கூடிய காலத்தையும் என்கிட்ட சொன்னார். அதனால ஸ்ரீ ராமபிரானாக இருக்கக்கூடிய தங்களோட கருணையினால கோரமான அந்த சாபத்திலேருந்து நான் இப்போ உடனே விடுபட்டு விட்டேன் அப்படின்னு நானா அரக்கன் விதாரன். புவாணம் துவம் கமேஷ்யாமி ஸ்வஸ்தி ஓஸ்து வரம் தப இதோ வசதி தர்மாத்மா சரபங்க பிரதா பவானே. ஆத்யார்த்த யோஜனே தாத மகர்ஷி சூரிய சன்னிபஹ தம் க்ஷிப்ரம் அபிகச்ச त्वं सते
ஸ்ரேயோ விதாஸ்யதி. எதிரியெல்லாம் வாட்டி எடுக்கக்கூடியவரே ஸ்ரீ ராமபிரானே, அரக்கன் விதாரன் சொல்றான், உங்களுக்கு மங்களமானது உண்டாகட்டும். நான் என்னோட இருப்பிடமாக இருக்கக்கூடிய தேவலோகத்திற்கு நான் இப்போ போக போகிறேன், செல்ல போகிறேன். உலக நாயகரே ராமபிரானே, உங்களுக்கு ஒரே ஒரு பாதையை காமிச்சுடுறேன். இங்கே இருந்து 1.5 யோஜனை தூரம், அதாவது 1.5 யோஜனைங்கிறது 1.5 மைல். 1.5 மைல்னாக்கா இப்போ 3.25 கிலோமீட்டர். இப்போ நம்ம கிலோமீட்டர்னு சொல்கிறோம், அதில் 3.25 கிலோமீட்டர். அந்த தொலைவில் சூரியனை போல பிரமாதமான ஒளிமிக்க தேஜஸோட விளங்குவோரும் தவத்திலேயே மகிமை பெற்றவருமான தர்மாத்மாவுமான முனிவர் சரபங்கர் இருக்கார். உடனே நீங்கள் அவர்கிட்டக்க போங்க. அவர் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் ஆலோசனைகளை எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு சொல்வார். அப்படியே நானாம் அரக்கன் விதாரன் ராமபிரான் கிட்டக்க அவதே சாபிமாம் ராம பரீட்சிப்ய குசலே விரஜா ரக்ஷசாம் கத சத்வானாம் ஏஷ தர்ம சனாதனः அவதேயே நிதீயந்தே தேஷாம் லோகா சனாதனாः. அப்போ அரக்கன் விதாரன் ராமபிரான் கிட்ட சொல்றார், ராமபிரானே, என்னை குழியில் தள்ளி மூடிட்டு அதுக்கு பின்னால் நீங்கள் நிம்மதியாக இந்த சரபங்க முனிவருடைய ஆசிரமத்துக்கு போங்க. காரணம் என்னன்னாக்கா, உயிர் பிறந்த அரக்கர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் குழியில் போட்டு புதைப்பது தான் பரம்பரையான வழக்கம். உயிர் பிறந்த அரக்கர்கள் குழியில் யார் புதைக்கப்படுறாளோ, அரக்கர்கள் எல்லாம் குழியில் புதைக்கப்படுறாளோ அவளுக்கு புண்ணியலோகங்கள் கிடைக்கிறது. அதாவது அவள் என்ன பண்ணுறான்னாக்கா நற்கதி அடையிறா. எவ்வளவுதான் பாப்பங்களை பண்ணியிருந்தாலும் குழியில் புதைச்சாக்கா அவள் நற்கதி அடையிறா, அவளுக்கு தேவலோகமானது கிடைக்கிறது அப்படின்னு நானா விராதன் தம் முக்த கண்டம் நிஷ்பிருஷ்ய சங்குகர்ணம் மகாசுனம் விராதம் பிராட்சீபஸ்வப்ரே நதந்தம் பைரவஸ்வனம். ஏவ முக்தா து காகுஸ்தம் விராக சரபீடிதः பபூவ ஸ்வர்கதிம் பிராப்த்வா யஸ்தேகோ மகாபலः. பாணங்களால் பாணங்களால் துளைக்கப்பட்டு ரொம்பவும் துன்பப்பட்டு மகாபலம் புரிஞ்சிய விராதன் தாவூசராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க இந்த மாதிரி சொல்லிட்டு உடலை முகத்தை விட்டு விண்ணுலகத்துக்கு போனாராம். தச்சுருத்வா ராகவோ வாக்கியம் லக்ஷ்மணம் யாதி தேசः ததா கணேத்ரமாதாய லக்ஷ்மணம் ஸ்வப்ரம் உத்தமம் அகர்ணத்பாஸ்வதஸ்தஸ்ய விராதஸ்ய மகாத்மனः. இந்த மாதிரி அரக்கன் விராதன் சொன்ன சொற்கள் எல்லாம் கேட்ட ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணனுக்கு உத்தரவு போட்டாராம். என்ன உத்தரவுனாக்க, இவனோட உடலானது இருக்கும் இது பக்கத்திலேயே பெரிய பள்ளத்தை நோண்டு அப்படின்னு உத்தரவு போட்டாராம். உத்தரவு போட்ட உடனேயே லக்ஷ்மணன் என்ன பண்ணாராம், மண்வெட்டி எடுத்து அந்த பெரு வீரனாக இருக்கக்கூடிய விராதனுடைய உடலுக்கு அருகிலேயே பெரும் பள்ளத்தை தோண்டினாராம் லக்ஷ்மணன். தம் முக்த கண்டம் நிஷ்பிருஷ்ய சங்குகர்ணம் மகாசுனம் விராதம் பிராட்சீபஸ்வப்ரே
நதந்தம் பைரவஸ்வனம். ராவிரா என்ன பண்ணாரா, கழுத்து மேலே வச்சிருந்த தன்னோட காலை வந்து எடுத்துட்டு கழுதை போல நீண்ட செவிகளை இருக்கக்கூடிய இந்த விராதன் அரக்கனை கைகளால் வந்து தன்னோட கையாலேயே புரட்டி பள்ளத்தில் வந்து தள்ளினாராம். ராமவிராட் லக்ஷ்மணன் 2 பேரும் சேர்ந்து தள்ளினாலாம். தம்மாகவே நிச்சிதம் ஆசு விக்ரமோ ஸ்திராவோ சம்யதி ராமலக்ஷ்மணோ புதான்விதோ சிக்ஷே பதோர்பயாவகம் நதந்தம் உத்க்ஷிப்ய பிலேது ராட்சசம். போரில் வந்து பின்வாங்காம இருக்கக்கூடியவர்களும் யாரு, ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும், எளிதாகவே வீரத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடியவர்களுமான ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் போரில் வீழ்த்தப்பட்டவனும் பயங்கரமான குரல் கூச்சலிடுவனுமான அந்த அரக்கனாகப்பட்ட விராதனை முழு பலத்தையும் உபயோகித்து தூக்கி மனமகிழ்ச்சியோட பள்ளத்தில் வந்து எரிந்தாலாம். அவஜதாம் பிரேக்ஷ்ய மகாசுரஸ்யதோ சிதேன சஸ்திரேன ததா நரர்ஷபோ சமார்த்ய சாத்யர்த்த விஷார்தாவுபோ பிலே பிலே விராதஸ்ய வதம் பிரசக்ரது. அந்த பேர அரக்கனை வந்து ராமபிரான் சொல்றார் லக்ஷ்மணன் கிட்டக்க, இந்த அரக்கனை வந்து கூர்மையான ஆயுதங்களாலும் கொல்ல முடியாது அப்படின்றத தெரிஞ்சின்ற புருஷோத்தமர்கள்லேயே ரொம்பவும் பேர அறிவாளருமான ராமபிரானும் லக்ஷ்மணனும் குறியில் வந்து அவன் மரணத்தை வந்து தீர்மானித்து அந்த மாதிரியே அவன் எப்படி சொன்னானோ, அந்த விராதம் சொன்னானோ அவன் சொன்னபடியே செஞ்சு முடிச்சாலாம். ஸ்வயம் விராதேனஹி மிருத்யோம் ஆத்மனஹ பிரசாச்ய ராமேண வதார்த்தம் ஈப்சிதः நிவேதித கானனச்சாரிணா ஸ்வயம் நமே வத சத்ர கிருதோ பவேதிதி. ராமபிரான் சொல்றா லக்ஷ்மணன் கிட்டக்கா, உண்மையிலேயே தன்னுடைய மரணம் வந்து ராமனால் தான் ஏற்பட வேண்டும் அப்படின்னுட்டு இந்த அரக்கன் விராதன் வந்து விரும்பியிருந்தான். அதனால்தான் வந்து காட்டில் திரிகின்றவன் வந்து தானாகவே ஆயுதங்களால் வந்து என்னை கொல்ல முடியாது அப்படின்ற தகவலை வந்து எனக்கு முன்கூட்டியே அவன் வந்து தெரிவிச்சுட்டான். இவனை வந்து நம்ம வந்து ஆயுதங்களால் கொல்ல முடியாத இல்லைதான் என்னோட உயிரை பறிப்பதற்கு வந்து வேறு வழிகளை வந்து நீங்கள் வந்து 2 பேரும் கையாள வேண்டும் அப்படின்னுட்டு ஒரு சூசகமாக வந்து இந்த அரக்கன் விராதன் வந்து நமக்கு ஏற்கனவே சொல்லிருக்கான்ப்பா, அதை தான் நான் ஞாபகப்படுத்திட்டேன் அப்படின்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக்க. ததேவ ராமேன நிசம்யபாஷிதம் கிருதாம் அதேஸ்தஸ்ய பிலப்பிரவேசனே பிலம் ச ராமேண பலேன ரக்ஷசா பிரவேஷ்யாம் ஆனேன வனம் வினாதிதம். அவன் வந்து அந்த விராதன் வந்து அரக்கன் வந்து சொன்ன அவனுடைய உரையை கேட்ட பின்னர் தான் பள்ளம் வெட்டி அவனை வந்து தள்ளுறது அப்படிங்கிற தீர்மானத்தை வந்து ராமபிரானாகிய நான் வந்து மேற்கொண்டேன். ராவணால வந்து முழு பலத்தோட பள்ளத்துக்குள்ள வந்து அவன் தள்ளப்பட்ட போது அந்த விராதன்ற அரக்கன் வந்து அந்த பள்ளத்தில் விழும்பொழுது பூமியே வந்து நடுங்கி அந்த காட்டே வந்து பிரமாதமான எதிரொலியானது பயங்கரமாக இருந்ததான். பிரகிருஷ்ட ரூபாய்வ ராமலக்ஷ்மணோ விராதமுக்ரம்
பிரதரே நிகாயதம் நனந்த நனந்த துர்வீத பயோ மகாவனே சிலாபீர் அந்தர்தசுச்ச ராட்சசம். இந்த அரக்கனை பள்ளத்தில் தள்ளி விட்ட உடனே ரொம்பவும் மகிழ்ச்சியால் மலர்ந்த முகத்தோட ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் கொடுங்கோலான அந்த விராதனை பள்ளத்தில் தள்ளிட்டு பலவிதமான கற்களை எல்லாம் அது மேலே போட்டுவிட்டு அந்த அரக்கனை மூடினாலாம். அப்புறமா ஸ்ரீ ராமபிரான், சீதா பிராட்டியார், லக்ஷ்மண பெருமாள் 3 பேரும் பயம் நீங்கிறனாக அந்த பெருங்காற்றில் ஆனந்தத்தை அனுபவிச்சாலாம். ததஸ்துதோ கார்முக கத்கதாரிணோ நிகத்ய ரக்ஷ பரிகிருக்ய மைதிலீம் விஜாக்ரதுஸ்தோ முதிதோ மகாவனே திவி ஸ்திதோ சந்திர திவாகராவிவா. வில்லு கத்தி தாங்கிய ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் இந்த மாதிரி அரக்கனை கொண்டுட்டு மைதிலியையும் திரும்பி பெற்றுட்டு என்ன பண்ணாலாம், சூரியன் சந்திரர்கள் ஆகாயத்தில் எப்படி பேரொளி வீசின்னு இருக்காளோ அதுபோல ராமபிரானும் லக்ஷ்மணனும் சீதா பிராட்டியாரும் ஒளி வீசிக்கொண்டு மிக்க மகிழ்ச்சியோடு அந்த பெருங்காட்டில் சுற்றி திரிஞ்சு பொழுதை போக்கினாலாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே அயோத்தியாகாண்டே சதுர்த்த சர்கः ஆரண்யகாண்டே சதுர்த்த சர்கः ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 4வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபமஸ்து. 52.